ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பாண்டெக்ஸோட வித்ட்ராவல் அப்டேட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாண்டெக் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஏர்ட்ராப் சீசன் 1 இஸ் அஃபிஷியலி லைவ் அப்படின்ட்டு. ஸோ வித்ட்ராவல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீசன் 1க்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டாஸ்க் என்ன, அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கான ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், பொறுமையாக பாருங்கள். அப்படிலாம் 2xல் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இன்னும் ஒரு 1 or 2 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டெக்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி வரும், செல் பண்ணுற மாதிரி வரும். ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ரொம்ப பேசாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பாண்டெக்ஸ் ஆப்பை அப்டேட் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட பாண்டெக்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஃபேக் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். கைஸ், இன்றைக்கான மைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் சீசன் 1 அப்படின்ட்டு இருக்கும். அந்த சீசன் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இப்போ கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோவிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாஸ்க்கையும் 1 by 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆல் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டாஸ்க் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த 5 டாஸ்க்கையும் 1 by 1 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு இருக்கும். ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்யூம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேக் வந்துடுங்க, ஃபுல்லாகவே பேக் வந்துட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்யூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆட் ரெஸ்யூம் இருக்கும். அந்த ஆட் ரெஸ்யூம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ரெஸ்யூம் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம்லேயே நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிரியேட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு கிரியேட் நியூ ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்திருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நேம், அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ காப்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வரும். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ட்டு கொடுங்க. நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்போது பேக் வந்துடும். இப்போ எஜுகேஷன் அப்படின்ட்டு அந்த எஜுகேஷனை ஃபில் பண்ணணும். எஜுகேஷன் அப்படிங்கிறத டேப் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கும். ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கோர்ஸு, ஸ்கூலு, கிரேடு, இயரு, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோர்ஸு, டிகிரின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கிராஜுவேஷன் அப்படின்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி நேம் என்ட்ரு பண்ணிவிடுங்க. கிரேட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதில் 4.5 நான் கொடுத்துருக்கிறதே கொடுத்துக்கோங்க. கீழே இயர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸ்கூல் படிச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வந்து ஸ்கூல் முடிச்சிங்களோ அந்த இயர். காலேஜ் படிச்சிங்க அப்படின்னா எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் காலேஜ் படிச்சிங்களோ அந்த இயர் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸை டேப் பண்ணிவிட்டு ஆடை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற மாதிரி N/A அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சேவ் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அடுத்து ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் ஆட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் நான் டைப் பண்ணியிருக்கிற மாதிரியே மார்க்கெட்டிங் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஸோ இது லெவல் வந்து 4ல் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ வியூ சிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில பேஜஸ் எல்லாமே வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு பேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இப்போ கீழே டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சிவியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட பாண்டெக்ஸ் ஆப் அகைன் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ரெஸ்யூம்குள்ளே போயிட்டு அப்லோட் ரெஸ்யூம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பேக் வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் நம்மளுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்லோட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சீசன் 1குள்ளே போங்க. டாஸ்க் 1 கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அந்த இடத்துல கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்மளோட ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். ரைட் சைடில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ 1 by 1 இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் யுவர் பர்சனல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளோட பர்சனல் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இடத்துல கம்ப்ளீட் ப்ரொஃபைல்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஹெட்லைன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் யூடியூப்னு கொடுத்துருக்கேன், யூடியூபர்னு கொடுத்துருக்கேன். நீங்களும் அதே கொடுத்துருங்க. பயோகிராஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ன்டே கொடுத்துருங்க. அடுத்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அதுவே வந்திருக்கும். வரல அப்படின்னா சென்னைன்னு கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ப்ரைமரி ஜாப் ரோல் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒன்று நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே கூட கொடுத்துக்கோங்க. ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி மேனேஜர் அண்ட் அஜைல் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் கொடுத்ததே அப்படியே பண்ணுங்கள், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சோஷியல் லிங்க்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆட் அனதர் லிங்க் அப்படின்ட்டு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் லிங்க் டைப்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணுற மாதிரி அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு URL அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக உங்களோட டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 புள்ளி இருக்கும், 3 கோடு இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் யூசர் நேமே க்ரியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம் ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு t.me/ உங்களோட யூசர் நேம் வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கும். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல் அஸ் யுவர் ஜாப் ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆட் ஜாப் ப்ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் நான் சூஸ் பண்ணுறதே நீங்களும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஒர்க் அப்படின்ட்டு இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வென் ஸ்டார்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு 1 to 3 weeks அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். கீழே வாங்க. இதுக்கு வந்து ஹைப்ரிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணுறதே சூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட்ன்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி மேனேஜர் அண்ட் அஜைல் கோச் அப்படின்னு இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி லெவல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நம்மளோட கண்ட்ரி கேட்டிருப்பாங்க. சர்ச் பாரில் இந்தியா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆகிடும். இந்தியா அந்த இடத்துல வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 lakh அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. நானும் அதே தான் கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு 100 என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட் யுவர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுக்கு ஆட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 70% நம்மளோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் N/A அப்படின்ட்டு நான் கொடுத்ததே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் ஹியர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் கேட்டாங்க அப்படின்னா யூடியூபர் அப்படின்னு நானும் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதே கொடுத்துருங்க. இப்போ சேவ் கிளிக் பண்ணுங்கள் கைஸ். கம்பெனி நேம் கேட்டிருக்காங்க. இதை வேறு என்ட்ரு பண்ணணுமா? கம்பெனி நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆட் ஆகிரும். இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 85% ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 15% ப்ரொஃபைல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
மொத்தத்தில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் 15% எதை ப்ரோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த எஜுகேஷன் ஆட் பண்ணணுமா. ஸோ ஆட் எஜுகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டிடியூஷன் நேமு, அதாவது உங்களோட காலேஜ் நேமோ இல்லை ஸ்கூல் நேமோ கொடுத்துருங்க. ஸோ காலேஜ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஏ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் அதை கூட நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. இதை வந்து அவங்க பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் இதை நம்ம ஃபில் பண்ணாலே போதும். நான் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இன்ஸ்டிடியூஷன் நேமு, டிகிரி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அண்ட் இந்த இடத்துல கரண்ட்லி ஸ்டடிங் ஹியர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடிங்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ எஜுகேஷனும் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ பேக் வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெஸ்யூம் வந்து அகெயின் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அப்லோட் பண்ணிவிட்டேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 times வந்து ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஆப்ஷனும் போயிடுச்சு. ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த மைனிங் செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த ஆட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ரொஃபைல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வேலட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆட் வேலட் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். இதெல்லாம் கனெக்ட் வேலட்ன்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வேலட் அப்படின்னு காட்டும். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரஸ்ட் வேலட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஜஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வேலெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிரும். இப்போ என்னோடய வேலெட்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட வேலெட்டோட அட்ரஸ் இந்த இடத்துல காட்டும். இந்த மாதிரி அட்ரஸ் காட்டுதான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கு அட்ரஸ் காட்டுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மைனிங் செக்ஷனுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறி ஒரு டிக் மார்க் வந்துடுச்சு. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 20 பாண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஸோ இந்த சீசன் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட மினிமம் வந்து 20 பாண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. நான் ஜஸ்ட் இந்த வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20 மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்கும். இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மூணாவது ஆப்ஷன் தான். இந்த மூணாவது ஆப்ஷன் க்ரீன் கலரில் மாற்றணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் அதுக்கு 3 ரெஃபர்ஸ் ஆச்சு பண்ணியிருக்கணும். அப்படி 3 ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறும். ஓகேவா. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெஃபர் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த ரெஃபர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இது நானே கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு 1 எங்கேஜ் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு 3 பேரில் ஒரு 2 பேர் மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் ரெஃபர் பண்ணவங்க அந்த மாதிரி எல்லாமே காட்டும். ஓகேவா. ஸோ இப்போ கைஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 2 பேர் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணிவிட்டு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுலையும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு பேக் வாங்க, இந்த மைனிங் செக்ஷனுக்கு வந்துடுங்க. ஓகேவா. இந்த மைனிங் செக்ஷனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட இன்விடேஷன் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஃபரல் லிங்க் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறது, வேலட் அட்ரஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி ஸோ இருக்கிற அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க இந்த ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணதில் இந்த ஃபஸ்ட் இது கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு டிக் மார்க் வரும். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரோட மொபைலில் மட்டும் அதை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட மொபைலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ணா, தம்பி இல்லை அக்கா, ஸோ யாராச்சும் மொபைலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1 வந்து வித்ட்ராவல் எடுக்க முடியும். அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இல்லை அண்ட் வீட்லேயும் வேறு எந்த மொபைலும் இல்லை, என்கிட்ட ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழி தான் மல்டி பேரலல். ஸோ பேரலல் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா அப்ளிகேஷனை வந்து க்ளோன் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி வரும். பட் இது ரொம்ப ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு பேமெண்ட் கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை. மேபி நம்மளோட ஓல்டு ஃபாலோவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். இருந்தாலும் நான் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு
மல்டி பேரலல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் டியூவல் ஸ்பேஸ்ன்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பாண்டெக்ஸ் ஆப்பை க்ளோன் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் ஜிமெயில் மூலமா ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் வாலெட் அட்ரஸ் பைண்ட் பண்ணுறது இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கவுண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ரெஃபரல் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஜாயின் த ஏர் ட்ராப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ஜாயின் த ஏர் ட்ராப் அப்படின்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் காயின் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்டிங் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு பாண்டெக்ஸ் பற்றின அப்டேட். இவங்க கொடுத்துருக்கிற எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரால் கிடைக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னதுனால இந்த வீடியோ ரொம்ப லாங்காக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஏர் ட்ராப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். See you, bye bye and tata guys.